ஹலோ மக்களே, வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்கோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, டிசம்பர் மந்த் டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம், அந்த டீல் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தரேன், பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோடது இந்த வீக் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிற பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்தது பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எடுத்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 241 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஒரு லாட்டுக்கு வந்து 6025 ரூபா. நெக்ஸ்ட் செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா, தேர்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 335 பாயிண்ட் எடுத்திருக்குங்க இந்த வாரம். அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 335 பாயிண்ட். ஒரு லாட்டுக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா 8375 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஒரு லாட் வந்து எடுத்திருந்தா இந்த 3 வாரத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்போம் அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டுக்கு வந்து 776 பாயிண்ட் மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வீக் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு சேர்த்து 776 பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் எல்லாமே சேர்த்து. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டுக்கு வந்து 776 இன்ட்டு ஒரு லாட்டுக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளோட கேபிட்டல் முக்கியமானது. கேபிட்டல் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம் 20,000 தான் நம்மளோட கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 20,000 கேபிட்டல். ஓகே, அதை வச்சு வந்து நம்ம ஒரு லாட்டு நம்ம எடுக்கிறோம். ஒரு லாட் எடுத்திருந்தா 19,400 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருப்போம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லாட் எடுக்கலாம். 5 லாட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 லாட் எடுக்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 97,000 ரூபா. அடுத்தது 10 லாட் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 லாட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் வந்து 2 லட்ச ரூபா தேவை. 2 லட்ச ரூபா இருந்தா நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துப்போம் பாத்தீங்க அப்படின்னா 1,94,000 நம்ம எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லாட் இருந்தா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் பாருங்க. 20 லாட்டுக்கு வந்து நமக்கு தேவையான கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கும்போது நம்ம 20 லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா 3,88,000 ரூபா நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 லாட் எடுத்திருந்தா எவ்வளோ லாட் வந்து 25 லாட்ஸ்க்கு எவ்வளோ நமக்கு கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs நம்ம கேபிட்டல். எவ்வளோ நம்ம ரிட்டர்ன் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா 4,85,000 ரூபா. இது நம்மளோட ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் வெறும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 17 நாளில் தான் நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து உங்களோட கேபிட்டலை பொறுத்து. 20,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். 1 lakh இருந்துச்சுன்னா வித்தின் 17 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 97,000 நம்ம எடுத்திருப்போம். இதில் வந்து பாதி நீங்கள் வச்சிங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50K நீங்கள் வச்சுங்க. 1 lakh இருக்கு அப்படின்னா உங்களால் வந்து 50K ஏர்ன் பண்ண முடியும். 50% ஆஃப் ரெவன்யூ. ஓகே, நான் பேர் மினிமமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% வந்து நம்ம வந்து ROI எடுத்திருக்கோம் வித்தின் 17 டேஸ்லேயே. இப்போ ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நியர்லி வந்து 2 lakhs நம்ம வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இப்போ 4 lakhs இருந்தால் பாருங்க, நம்ம கேபிட்டல் 4 lakhs இருக்குன்னா நம்மளோட ரிட்டர்ன் வந்து பாருங்க 3,82,000 ரூபா இவ்வளோ நம்ம எடுத்திருப்போம். நம்ம கொடுத்த கால்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஓகே, இது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், புரியுதுங்களா? மெயின் என்ன தேவை பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வேணுங்க. டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேடே வந்து நம்ம வந்து பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் ட்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளான், இது கம்பல்சரி உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த பிளானோட மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணுவேன் சார் அப்படின்னு. நான் வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா. இதே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மினிமம் லாஸ் ஆகும். ஓகேங்களா? கேபிட்டல் ப்ரொடக்டிவாக இருக்கும் இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, அது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் வந்து சேஃப் ஆகும், ரிஸ்க் அதிகமாக இருக்காது ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணும்போது. நம்மளோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லே வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் போட்டு நீங்கள் வேணால் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ எப்படி வந்து அவர் கன்ஸ்டன்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்க எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்குவோம். அதுக்கப்புறம் இன்னும் சரியாகல அப்படின்னு என்ன பண்ணுவோம், டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் நமக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறோம். அப்போது நமக்கு வந்து கொஞ்சமாக லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுறோம். அதிகமாக லாஸ் ஆகும்போது என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம விட்டுறோம். அட்லீஸ்ட் நம்ம கேபிட்டல் ரொம்ப லாஸ் ஆகும்போது ஒரு மென்டாரை கன்சல்ட் பண்ணணும், ஒரு மென்டாரோட கைடன்ஸோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஸோ மெயின் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். இது வந்து பிகினர்ஸ் கம்பல்சரி எல்லாருமே வந்து பண்ணணும். அது ஏன்னா நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க. இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20,000 வச்சு 4 லாட் 5 லாட்டு போடுறாங்க. இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக உள்ளே வரவங்க 1 லாட் வச்சு ட்ரேட் பண்ணணும். அதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்.
ஓகேங்களா. கற்றுக்காமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது உங்களால். நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி லாஸ் ஆகும். மெயின் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது லைவ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ ப்ராஃபிட் எப்படி எடுக்கணும், நம்ம வந்து சார்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறே தெரியும். நம்ம வாங்கும்போது என்ன பண்ணணும், டிமாண்ட் ஜோனில் நம்ம வாங்கணும். விற்கும்போது என்ன பண்ணணும், சப்ளை ஜோன் வந்து நம்ம வந்து விற்கணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ வாங்க நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆக்சுவல் 19th நம்ம வந்து பார்க்கலாம். 19 நம்ம வந்து கொடுத்த கால்ஸ் இது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 19th பார்க்கலாம். 19 நம்ம வந்து பார்க்கும்போது பாருங்கள், டிசம்பர் 19 நம்ம கொடுத்த கால்ஸ் இது. 43,200 நம்ம கொடுத்துருந்தோம். 4th டார்கெட் 80 பாயிண்ட் ப்ராஃபிட் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 20ஆம் பார்ப்போம். 20ஆம் கொடுத்த கால் பாருங்கள். ஃபினிஃப்டி நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 21ஆம் நம்ம வந்து பார்ப்போம். 21ஆம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஏழு வந்து பார்த்தீங்கன்னா 3rd டார்கெட் வர போயிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் ப்ராஃபிட், நமக்கு 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் நமக்கு. இது 21ஆம். நெக்ஸ்ட் 22ஆம், அதாவது எக்ஸ்பைரி என்னன்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸ்பைரி என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 பாயிண்ட் நமக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் அடுத்த ட்ரேட் எடுத்தோம். இது எஸ்எல். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 0 கால் கொடுத்துருந்தோம். 3rd என்ட்ரி புட் ஆப்ஷனுக்கு. அதுவும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் கால் ஃபைனலி 42,500 50 to 60 நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 150 போயிருக்கு ஹை. ஓகே, மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஓகே, இது வந்து எக்ஸ்பீரியோட லாஸ்ட் கால் இது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 நேற்று நம்ம கொடுத்த கால்ஸ் பாருங்கள். நேற்று நம்ம கொடுத்த கால்ஸ் 41,700 PE வந்து 210 220 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 4 எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. மோர் தென் 300 மேலே நம்ம வந்து போச்சு. ஓகே, மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்போட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் தேவையா, ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை என்னால் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு டிப்ஸ் வேணும், கால்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். வித்தின் ஜஸ்ட் 20,000 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வச்சு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் மாதம் 10,000 எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஆல், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.